வணக்கம். ஆக்சுவலா ஷார்ஜால இருக்கிற ஜப்பார் பாய் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இப்பதான் வந்து ஜப்பார் பாய்க்கு வந்துட்டு போன் அடிச்சேன். பிரியாணி எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜப்பார் பாய் பிரியாணி. அதை தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஜப்பார் பாய் பிரியாணி எங்கே பார்த்தாலும் ஜப்பார் பாய் பிரியாணின்ட்டு ஒரே இதாக இருக்குது. ரொம்ப ஹைப் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவர் தான் அவர், அதாவது அவரோட சப்ஸ்கிரைபர் தான் நான், அப்படி தான் தெரிஞ்சவர். இப்போ வந்து நம்ம அங்கே தான் சாப்பிட போயிட்டுருக்கோம். ஜப்பார் பாய் பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நானும் எனது நண்பரும் ரிவ்யூ பண்ண போகிறோம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஜப்பார் பாய் பிரியாணி கடை. ஆக்சுவலா ஷார்ஜால இருக்கிற ஜப்பார் பாய் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். ரீசெண்டா ஓபன் பண்ண பிரியாணி ரெஸ்டாரண்ட் தான் ஜப்பார் பாய் பிரியாணி. சாப்பிட்டியா? சாப்பிட்டுருக்கேன். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சாப்பிட்டுருக்காப்லையா? நல்லா இருக்குமா? இப்போதான் வந்து ஜப்பார் பாய்க்கு வந்துட்டு ஃபோன் அடித்தேன். கடையில் தான் இருக்கேன், நீங்கள் வாங்க வந்து நல்லா சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. போயிட்டு பார்ப்போம். அவரையும் பார்த்துட்டு அப்படியே அவர்கிட்ட என்ன எப்படி பிஸ்னஸ்லாம் பண்ணுறது, எப்படி கணக்கு வழக்கெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அப்படியே நம்ம வந்து கேஷுவலாக வர சொல்கிறாப்புல கேமராமேன். அப்படியே கேஷுவலாக நம்ம உள்ளே வந்தோம்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா, இவங்களோட என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் வந்துட்டு கரும்பு ஜூஸு, ஐஸ்கிரீமு, அப்புறம் அந்த ஃபலூடா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இன்னும் வந்துட்டு மெயின்லேயே வந்துட்டு ஜிகீர் தண்டா இருக்குது. மதுரையில் ஃபேமஸான ஜிகீர் தண்டா வந்து நம்ம ஜப்பார் பாய் கடையில் இருக்குது. நிறைய ஃப்ளேவரில் வச்சு இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். அப்படியே உள்ளே வந்தோம்னா உள்ளே வந்துட்டு கேஷ் கவுண்டர் இருக்குது. அங்கே நம்ம போயிடலாம். மேலே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேஷ் கவுண்டர் வருவோம். மேலே போகலாமா? ஜப்பார் பாய் பார்க்கலாம் வந்தா ஜப்பார் பாய் போட்டோவை பார்க்க வச்சுக்காங்க. அதாவது இங்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வேறு லெவலில் இருக்குது. ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. என் கையை இட்டுற அளவுக்கு தான் இருக்குது மேலே. நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், போயிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். நம்ம யாருக்கும் தெரியாமல் அந்த கார்னர் போயிடுவோமா? அவைலபிள் பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி இருக்குது, 60 பிரியாணி இருக்குது, ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி தவிர்த்து ஃப்ரைட் ரைஸ். இங்கே வந்து ஜப்பார் பாய் கடையில் என்ன ஸ்பெஷல்? பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, 65 ஃப்ரை பிரியாணி ஸ்பெஷல். 65 ஃப்ரை பிரியாணி ட்ரை பண்ணுவோமாடா? சென்னை பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. சென்னையே சொல்லுவோம். ஏன்டா பாஸ்மதி தான் டெய்லி சாப்பிட்டு இருக்கோம். திண்டிகள் டிஃப்ரெண்டா இருக்குடா. அப்படி இருக்குங்களா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அதான் சீரக சம்பா தான் நல்லா இருக்கு. இல்லை, சென்னை ஒன்று சொல்லுவோம். சீரக சம்பா ஒன்று, இது ஒன்று. சென்னை பாஸ்மதி 65 பிரியாணி. ஆமாம், 165, ஒன்று மட்டன் இல்லை. இப்போ முடிஞ்சிச்சா? வேற என்ன பண்ணுவான்? வேற என்ன பண்ணலாம்? நான் போய் சமைச்சிட்டு வரவா? மெனுவில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெனு கார்டில் வந்துட்டு சென்னை மட்டன் பிரியாணி, சென்னை சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு 4 வெரைட்டி, அப்புறம் சிக்கன் 65 பிரியாணி. நம்ம வந்து இதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், சிக்கன் 65 பிரியாணி. சிக்கன் 65 பிரியாணிலே வந்து சீரக சம்பாவும் பாஸ்மதி தனியாக 2 பிரியாணி சொல்லியிருக்கோம். அதாவது ஜப்பார் பாய் கடையில் வந்து தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. தண்ணி வந்து மசாஃபி வாட்டர் தான் இங்கே வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஃபேமஸான வாட்டர் மசாஃபி வாட்டர். இது வந்து கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது, நல்லா இருக்குது. ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு. பாஸ்மதி ரைஸ். ஓகே. ஜீரா சம்பா. அவருக்கே தெரிஞ்சிருக்கு யார் என்ன ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. 65 பிரியாணிங்கிறனால ஒரு சிக்கன் 65, அதாவது ஒரு லெக் பீஸு, ஒரு எக்கு, ரெட் ஸ்வீட்டு,
அப்புறம் வந்து ரைத்தா, அப்புறம் வந்து இது வந்து கத்திரிக்காய் பச்சடின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ தான் வந்திருக்கு. இது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சிக்கன் பீஸ் இப்படி எடுத்து வச்சுட்டு முட்டையும் இப்படி எடுத்து தனியாக ஓரத்தில் வச்சுட்டு ரைஸை ஃபஸ்ட்டு இப்படி ஒரு தட்டில் இறக்குவோம். பாரு, உள்ளே ஒரு பீஸ் இருக்குதா, உள்ளே ஒரு சிக்கன் பீஸ் இருக்குது. நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுவோம். வேற லெவலில் இருக்குது. சீரியஸாக நம்ம ஊரில் வந்துட்டு கல்யாணத்துலாம் பிரியாணி சாப்பிடுவோங்களோ அதே மாதிரி இருக்குது. பிரியாணி எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பீஸு சிக்கன் பீஸ் அப்படி எடுத்து இப்படி வச்சிடணும். அடுத்தது ஆனியன், வெங்காயத்தையும் எடுத்து அது மேலே வச்சுட்டு, முட்டையை எடுத்து அது மேலே வச்சுட்டு, கொஞ்சோண்டு ரைத்தாவும் கொஞ்சம் எடுத்து அதை வச்சுட்டு, இது அப்படியே எடுத்து ஒரே பைட்டா அடிக்கணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது அது டேஸ்டே வேற. சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாரு கேமராமேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக ஃபோன் அடிச்சு கூப்பிட்டே இருந்தான். நான் வந்து வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி எதுக்கு தான் கூப்பிட்றான்னு வந்து பார்த்தேன். வேறு லெவலில் சாப்பாடு விருந்தே வச்சுட்டான் நம்மளுக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கிண்ணத்தில் வந்தது சாப்பாடு பத்தலை, அதனால எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கியிருக்கோம். எனக்கு போதும், நீங்கள் சாப்பிடுங்க ஹம்தான். ஓகே, பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி, ஸ்வீட்டு, சிக்கனு எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன ரைஸோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஜப்பார் பாய் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருங்க, அதை மட்டும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், நான் ஜப்பார் பாயோட பெரிய ஃபேனு. அதாவது யூடியூபராக இல்லை, பிஸ்னஸ் மேனாக. உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கனால வேறு ஜிகர் தண்டா, ஐஸ்கிரீம் வேறு எதுவுமே சாப்பிடல. சாப்பாடு மட்டும் சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கீழே போய்ட்டு பில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். அதுதான் பில் பே பண்ண போகிறாரு. எவ்வளோங்க பில்லு? 200. என்ன 40 பேருக்கா சாப்பாடு வாங்கி கொடுத்தா? ஏன் ஒரு ஆளுக்கு தானே? ஜப்பான் போய் இங்கெல்லாம் வரமாட்டாரா? ஃபோன் அடித்தேன், கடையில் தான் இருப்பேன் வாண்டாப்புல. துபாய் பிரான்ச்சா? ஆக்சுவலாக துபாய் பிரான்ச்சுக்கு வர சொல்லியிருக்காப்புல நம்மளை. நம்ம வந்து ஷார்ஜா பிரான்ச்சுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் அங்கே போகண்டா. நெக்ஸ்ட் வீக் வருவேன். எவ்வளோடா வந்திருக்கு பில்லு? 36 தானே? எதுக்கா இவ்வளோ சீனை போடுறாங்க? ஈரதண்டாலாம் எதுவும் வேணாம். ஈரதண்டா வாங்கி தரேன்டா அடம் பிடிக்கிறான். ஆனால் எனக்கு கோல்டு. டே உனக்கு வேணா வாங்கிக்க, எனக்கு வேணாம், நான் குடிக்க மாட்டேன். ஓகே, ஜப்பார் பாய் பிரியாணி வந்து நம்ம சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. எப்படா இருந்துச்சு? ஆல்ரெடி நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். நான் இப்போ தான் சாப்பிட்ருக்கேன். அதனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 36 கிராம்ஸ் வந்துருக்கு நமக்கு மொத்தமாக. 36னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோடா? 2 பிரியாணி 36 வந்திருக்கு. இருங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காப்புல. 36 கிராம்ஸ்னால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 850 ரூபா 900 ரூபா அந்த சம்திங் வரும்னு நினைக்கிறேன் ஊர் காசுக்கு. ஆனால் நம்ம ஊர் காசுக்கு எதையுமே கனெக்ட் பண்ணோம்னா நம்ம இங்கே எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான். எனக்கு நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஜப்பார் பாய் பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹம்தான் எதுவுமே சொல்லாமல் போயிட்டுருக்கான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.